யாரெல்லாம் இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுக்கிறானோ, எனக்கு இந்த உலகம் இனி வேண்டாம், இந்த உலகத்துல பாட்டு நடக்குது, கச்சேரி நடக்குது, விபச்சாரம் நடக்குது, குடி நடக்குது, பொல்லாத காரியங்கள் நடக்குது, பொல்லாத சிந்தனை நடக்குது, இனி இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்துல பிசாசுக்கு பாக்குறாங்க, இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு கெடுக்கிறாங்க, பிசாசுக்கு ஏபி விட்டு கெடுக்கிறாங்க, சூனியம் வச்சு கெடுக்கிறாங்க, பொறாமைகள் கெடுக்கிறாங்க, இந்த உலகம் இப்படிப்பட்டது. இப்ப சொல்றாரு, இந்த உலகத்தை தன் ஜீவனங்கிற இத யார் ஒரு மனுஷன் வெறுக்கிறானோ அந்த மனுஷன் நித்திய காலம் வரைக்கும் தன் பலனை காத்துக் கொள்வான்றார். அதாவது நல்ல கேளுங்க, யார் ஒரு மனுஷன் பாவத்தை விடுவதற்கு போராடனோ அந்த மனுஷன் நித்திய ஜீவன் போற வரைக்கும் ஐஸ்வர்யத்தை இல்லைன்னா பலனை பெறுவதற்கு போராடுவான்றார். நல்ல கேளுங்க, இன்னொரு சொல்றேன், பாவத்தை யார் விடுறதுக்கு போராடுறானோ அவன் செழிப்பை அடைவதற்கு, பரிசுத்தம் அடைவதற்கு போராடுவான், காத்துக்கொள்வான்றது.